தாம்பரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் விலைவாசி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் மாநகராட்சியிலும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் தாம்பரத்தில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். மேலும் மழைக்கு முன் கால்வாய்களை தூர்வாரவில்லை என குற்றம் சாட்டினர். விலைவாசி உயர்வு குறித்து பதாகைகளை கையில் ஏந்தி மனித சங்கிலி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். தாம்பரம் மாநகராட்சியை கண்டிச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே சங்கிலி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன எங்களோட கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில் நிறைய கஞ்சா பொருட்கள் நிறைய விற்பனை ஆகுது. சாலை வசதிகள்லாம் சுத்தமா கிடையாது. இந்த மழை டைம்ல பார்த்தீங்கன்னா காவால எந்த காவாலுமே தண்ணி போல. அதனால எங்க பகுதியில் வந்து கொசு கடிக்க தொலைவு அதிகமா இருக்குது. குப்பை வண்டி சரியா வர்றது கிடையாது. தண்ணி மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா போன முறை ஒரு 1000 ரூபாய் மின் கட்டணம் கட்டவங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா 6000 7000 வருது. அந்த ஏழை பகுதியில் இருக்கவங்கன்னா எப்படி அவங்கலாம் மின் கட்டணம் இவ்வளவு கட்டுவாங்க? வரியை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா வரி போன முறை கட்டினதோட 10 மடங்கு வரி அதிகமா இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் இந்த போராட்டம் நடத்தி இருக்கிறோம். கரண்ட் பில்லு ஓவரா ஏறி போச்சு, எங்களால கட்ட முடியல. வரி கட்ட முடியல, எங்களால அளவுக்கு மீறி வரி ஏறி போச்சு. தண்ணியே வரமாட்டேன், இந்த குழா தண்ணி அதுக்கு வரி போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும்படி நாங்க மனு கொடுத்துருக்கோம்.